மாற்றம் வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். DMK Congress alone will win the assembly elections and form the next government. தினமல நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இதில் நம்ம தமிழ்நாடு முழுவதும் பயணிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறோம். சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் நம்மோடு இருக்காங்க. இந்த தேர்தல் எப்படி அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, என்னென்ன பிரச்சாரங்கள்லாம் இந்த தேர்தலில் மிக முக்கியமாக இருக்க போகுது, எதை வைத்து காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணியும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், நீங்கள் பார்த்த தேர்தல்களில் இன்னொன்று அப்பாவோட நீங்கள் பயணித்த தேர்தல், இது எல்லா தேர்தல்களை விடவும் இந்த தேர்தலில் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? சரி, நான் வந்து 96லேருந்து எல்லா தேர்தலையும் பங்கேற்றிருக்கேன். ஒன்று மற்ற வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செஞ்சுருக்கேன், பூத் ஏஜெண்ட்டாக இருந்திருக்கேன், கவுண்டிங் ஏஜெண்ட்டாக போயிருக்கிறேன், எலெக்ஷன் ஏஜெண்ட்டாக இருந்திருக்கிறேன், எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். சட்டமன்றமாக இருந்தாலும் பாராளுமன்றமாக இருந்தாலும் நானே 3 பொது தேர்தல் நின்றுருக்கேன், 2 பொது தேர்தல் ஜெயிச்சிருக்கேன். அதனால் எனக்கு 30 வருஷம் தேர்தல் அனுபவம் உண்டு. ஒவ்வொரு தேர்தலும் வித்தியாசமான தேர்தல். 96 என்பது டிஎம்சி பிறந்த தேர்தல், தமிழ் மாநில காங்கிரஸ், ரொம்ப எக்ஸைட்டிங்கான டைம். அதனால் இன்றைக்கி இப்போ 30 வருஷத்துக்கு கழித்து பார்க்கும்போது தேர்தலுடைய யுக்திகள், அதில் இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸ், மக்களுடைய மனநிலை, எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்கள் இருக்குது. என்னை பொறுத்தவரை எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தேர்தலும் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். இந்த தேர்தலும் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. 2026 இந்த தேர்தல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு புது பிளேயர் உள்ள ஒரு எலெக்ஷனுக்குள்ளே வரும்போது ஒரு நியூ எனர்ஜி, இல்லை ஒரு நியூ டைமென்ஷன் வரும். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பிரிஞ்சு வரும்போது அதில் ஒரு ஈக்குவேஷன் ஒன்று உருவாச்சு. அந்த டைமில் அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் தனியாக கட்சியாக இருக்கும்போது ஒரு ஈக்குவேஷன் இருந்தது. ஏன் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்லேருந்து பிரியும் போது கூட அது ஒரு ஈக்குவேஷன் இருந்தது. எல்லா தேர்தலையும் புதிதாக ஒரு பிளேயர் வரும்போது அது ஈக்குவேஷனுக்கு தான் செய்யும். இப்போ வந்து ஒரு நடிகர், ஒரு பாப்புலர் ஆக்டர் வந்து உள்ளே வந்திருக்கிறது டெஃபினட்டாக இது வந்து ஒரு நியூ டைமென்ஷன் ஆட் பண்ணுது. அவர் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் அவர்கிட்ட கிடையாது. இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இல்லை. அதையெல்லாம் பைபாஸ் பண்ணி அவங்க வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா வேர்ல்டில் சில சமயம் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் தேவையில்லை என்பது கூட ஒரு சில சமயம் ஒத்துக்க வேண்டிய காரணமாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் இல்லாட்டியும் நகர்ப்புறத்தில் அதை பைபாஸ் பண்ண முடியுன்றதை அவங்க காமிக்கிறாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் தான் அது முழுமையாக இதுலேருந்து என்னென்ன கற்றுக்க முடியுன்றது சொல்ல முடியும். இப்போ இந்த விஷயம் தான் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் ஓட் கேன்வசிங்காக இருக்கட்டும், இல்லைனா அந்த மாதிரியான ப்ரொபகண்டாவாக இருக்கட்டும், அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு இப்போ வந்துட்டோம்ல சார். ஏன்னா எல்லாரும் மட்டும் இல்லை, மறுவிட்டே வருது. இப்போ வந்து முன்னாடியெல்லாம் நீண்ட உரையெல்லாம் கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை. பொதுக்கூட்டத்துக்கு வரத்துக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது. நீண்ட கட்டுரையெல்லாம் படிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் தான். இது ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸாக தான் இருக்குது. அட்டென்ஷன் ஸ்பேனும் எல்லாருக்கும் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. ஏன்னா டிஜிட்டல் இன்டர்ஃபியரன்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு புஸ்தகத்தை யாராலையும் முழுமையாக படிக்க முடியாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தை கூட ஃபோனை எடுத்துட்டிங்கன்னா ஒரு முழுமையான திரைப்படத்தை கூட பார்க்க முடியாது. திரைப்படம் பார்க்கும்போது கூட ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறாங்க போல். அதனால் எதையுமே ஃபோன் இல்லாமல் ஒரு இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் நிறைய ஆனதுனால அந்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம டிஜிட்டல் மூலமாக தான் எடுத்துக்கிறாங்க. அதுவும் ஷார்ட் ஸ்போர்ட்ஸில் தான் எடுத்துக்கிறாங்க. முழுமையாக படிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்புறம் இளைஞர்களுக்கு இங்கே மட்டும் இல்லை, உலகம் எங்குமே வந்து வாடிக்கையான அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை குறைஞ்சிட்டே போகுது. அது வந்து இந்தியா மட்டும் கிடையாது. நீங்கள் வேர்ல்டு எடுத்துக்கிட்டீங்கனால பார்த்தீங்கன்னாவே ஒரு வாடிக்கையான அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை குறைஞ்சிட்டே போகுது. அதனால் புதிதாக யாராக வந்தால் ஒரு எக்ஸைட்டிங் டைமென்ஷன் ஆட் ஆகுது. சார், இந்த டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒருவேளை விஜய் கூட ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருந்தா சார்? நாங்கள் ஒரு பெரிய அரசியல் கட்சி. நாங்கள் ஆல்மோஸ்ட் 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை.
எங்கள் கட்சியில் பலருக்கு பல சிந்தனை இருக்க தான் செய்யும். ஆனால் இவால்விங் சுச்சுவேஷனை பார்க்கும்போது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒரு லவுட் திங்கிங் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஆனால் இப்படி தான் போகணும்னு யாரும் ஒன்றும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லை. பட் என்ன சுச்சுவேஷன் இருக்குது, யார் வரா யார் போகிறா என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு லவுட் திங்கிங் எல்லா கட்சிக்கும் இருக்க தானே செய்யும். அது இயல்பு தானே. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சி, அரசியலை வந்து கூர்மையாக கவனிப்பவர்கள் எல்லாத்தையும் தானே கவனிப்பாங்க. நாங்கள் என்ன ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஒன்றை பார்க்கவே மாட்டோமா என்ன, எல்லாத்தையும் தான் பார்ப்போம். இந்த கூட்டணி இப்போ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண பிறகு ராகுல் காந்தி ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காரா சார்? தெரியல, இல்லை அவரை தான் கேட்கணும். காங்கிரஸ் கட்சி அதிகாரபூர்வமாக கூட்டணி வச்சிருச்சு, கீழே ஒர்க் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது, அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்னுடைய நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய பாராளுமன்றத்தில் டிஎம்கேக்கும் காங்கிரஸும் நல்லா ஒத்துழைக்குதானே, நிச்சயமாக ஒத்துழைக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளராக போட்டிடுறாங்க, அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு புது கூட்டணி கிடையாது. 2004 சோனியா காந்தி அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் உருவாக்கப்பட்ட கூட்டணி. 2014 தவிர எல்லா தேர்தலும் ஒன்றா தான் நின்று இருக்கோம். அதனால் இந்த வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஒன்றா, ஒரு 22 வருஷமாக எல்லா தேர்தலும் ஒன்றா நின்று இருக்கோம். முக்கால்வாசி தேர்தலில் வெற்றியும் பெற்றிருக்கிறோம். அதனால் இது வந்து டைம் டெஸ்டட் கூட்டணி, இன்னும் புதிய கூட்டணி கிடையாது. அவங்களுக்கு நாங்களும் புதுசு இல்லை, நாங்கள் அவங்களுக்கும் புதுசு கிடையாது. எல்லாம் நிறைய எலெக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் லெவலில் தேர்தல் வந்துட்டு நல்லா தான் ஒர்க் பண்ணுறோம். பிஜேபி தரப்பில் மோடி பலமுறை இங்கே வந்துட்டார். இப்போ கூட கன்னியாகுமரியில் ரோட் ஷோலாம் போகிறாங்க. பட் காங்கிரஸ் மேலிடத்துலேருந்து பிரியங்கா காந்தியோ மல்லிகார்ஜுன் கார்கேயோ ராகுல் காந்தி இன்னும் வரல அப்படிங்கிறது. மற்ற மாநிலத்தில் எல்லாம் தேர்தல் நடந்ததுனால அங்கே அவங்க கவனம் செலுத்தியிருக்கலாம். அப்புறம் இப்போ பாராளுமன்ற கூட்டம் வர 3 நாளைக்கு நடக்க போகுது. அது நிச்சயமாக இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ளே அவங்களுடைய பரப்புரை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும். திமுக டைரக்டாக டெல்லிக்கு எதிரான ஒரு அரசியலை இந்த தேர்தலில் ப்ரொபகண்டாவை பண்ணுறது. டெல்லிக்கு எதிரான அரசியல் கிடையாது. பிஜேபி பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸுக்கு எதிர்ப்பாக தான் இந்த கூட்டணி இருக்குது. அது அந்த நிலையில் தான் நாங்களும் இருக்கிறோம். ஆனால் பிஜேபியோடைய சமுதாய பார்வை என்பது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப விரோதமான பார்வையாக தான் நானும் பார்க்குறேன். அவங்களுடைய கலாச்சார பார்வையாக, நிர்வாக பார்வையாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாட்டுக்கு விரோதமான பார்வையாக தான் பார்க்குறேன். அவங்க வந்து மொழிக் கொள்கையாக இருந்தாலும் சரி, இல்லைனா அவர்கள் வந்து இந்த கோயில்களை எல்லாம் கையெடுக்கணும்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு விஷயத்துலேயும் வந்து இந்தியை திணிக்கிறதா இருந்தாலும் சரி, அவர்கள் அதிகாரிகளை நியமிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆளுநரை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆன்டி ஃபெடரல் ஆட்டிடியூட்டில் தான் அவங்க இருக்காங்க. இப்போ கூட அவங்க கொண்டு வர மசோதா மகளிர் இடஒதுக்கீடுன்ற போர்வையில் டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க 2011 சென்சஸை பேசிஸ் பண்ணி. அப்படி பண்ணாக்க தமிழ்நாட்டுக்கு வந்து 39லேருந்து 51 தான் கூடும். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 80லேருந்து 143 கூடும். அதனால் நம்ம வந்து வரி பணம் நிறையா கட்டுறோம். தனிநபரை ஒரு நபருக்கும் எவ்வளோ வரி கட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிக வரி கட்டுறோம். ஆனால் நம்மளோட பிரதிநிதித்துவம் குறைஞ்சிக்கிட்டே போவோம். அதனால் எல்லா வகையிலையும் என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட பார்வை வந்து ஒரு ஹிந்தி ஹார்ட்லேண்ட் பார்ட்டியோட பார்வை தான். ஒரு டோட்டல் இந்தியாவில் ஒரு டைவர்ஸ் இந்தியாவோட பார்வை இந்திய பிஜேபி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பன்முகத்தன்மை உடைய கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கணும், தேசிய கட்சியாக இருந்தால். இது வந்து பிஜேபி வந்து நினைக்கிறாங்கன்னா யூனிஃபார்மிட்டி இஸ் யூனிட்டி நினைக்கிறாங்க, யூனிட்டி இன் டைவர்சிட்டி நினைக்கிறது. இந்தியாவோட பன்முகத்தன்மையை சிதைத்து விட்டு ஒரு யூனிட்டரி வியூ ஆஃப் இந்தியா, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே உடை என்ற பாதையில் பிஜேபி போகுது. அது தமிழ்நாட்டுக்கு ஒத்தே வராது. அதனால தான் இது வந்து ஒரு ஆன்டி பிஜேபி லைன். பிஜேபி டைரக்டாவோ இன்டைரக்டாவோ வரக்கூடாது. இப்பொழுது வந்து அதிமுக ஒரு வீக்கெண்ட் அதிமுக, முன்னாடி மாதிரி இருக்கிற அதிமுக கிடையாது, ஒரு வீக்கெண்ட் அதிமுக. அப்புறம் மற்ற கட்சிகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு போர்வையில் வராங்க. அதுக்காக தான் அந்த அணியை வந்து ஏன் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்கிற வாதத்தை நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம். சார், இப்போ இந்த டீலிமிட்டேஷன் பற்றி நீங்கள் பேசினால அந்த தமிழ்நாட்டுக்கு 51 சீட்ஸு, யூபிக்கு 140 சீட்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் இந்த ப்ரொபோசிஷன் ஃபைனலைஸ்ட் ஆனதா இல்லை ஒரு பில்லை படிங்க? முக்கால்வாசி பேர் பில்லை படிக்கிறதே கிடையாது. நம்ம ஊரில் நான் தான் சொன்னேன், படிக்கிற பழக்கம் எல்லாருக்கும் போயிடுச்சு. எல்லாம் ட்வீட்டு தான் பார்க்குறாங்களே, பில்லை படிக்கல. பில்லில் என்ன போட்டிருக்குன்னா பார்லிமெண்ட்டை வந்து 850 உயர்த்துவது. அதுக்கப்புறம் வந்து முதல்ல என்ன சொன்னாங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலண்ட்டாக 50% இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, உள்ள டீலிமிட்டேஷன் கமிஷனை வச்சு 2011 பாப்புலேஷன் பேசிஸில் 2011 மக்கள் தொகை கணக்குப்படி சீட்டுகளை வரையறைக்குது. அப்படின்னா 2011 120 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில். அதை 850 நீங்கள் வகுத்தீங்கன்னா 14 லட்சம் பேருக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி உருவாக்கணும். அப்படி உருவாக்குனீங்கன்னா தமிழ்நாட்டோட இன்னைய ஜனத்தொகை 2011 இருக்க ஜனத்தொகைப்படி தமிழ்நாட்டுக்கு 51 இடங்கள் வரும். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 80லேருந்து 143 ஆகிடும். இப்போ நமக்கும் யூபிக்கும் இருக்கிற வித்தியாசம் 40, தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80 ஆகிடும் நம்ம வித்தியாசம். இன்ஃபேக்ட் கேரளாவுக்கு 20க்கு மேலேயே போகாது. புது கணக்குப்படி கூட அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கூடாது. அதனால் தென் மாவட்ட மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படும். நம்மளுடைய பிரதித்துவம் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அவர் வெயிட்டேஜ் இன் இந்தியன் பார்லிமெண்ட் குறைஞ்சிடும். நீங்கள் ரேஷியோவை மட்டும் பார்க்கக்கூடாது, அப்சல்யூட் நம்பர்ஸையும் பார்க்கணும்.
அப்படின்னா மெஜாரிட்டி வந்து சிம்பிள் மெஜாரிட்டி வரணும்னா அவங்க வந்து வட மாநிலங்களுக்கு இருக்கிற 4-5 மாநிலங்களை மட்டும் வெற்றி பெற்றாலே இந்தியாவை ஆளலான்ற நிலை வந்துடும். நமக்கெல்லாம் பொலிட்டிக்கல் ரெலவன்ஸே குறைஞ்சிரும். நம்ம வந்து டேக்ஸ் நிறையா கட்டுறோம், நம்ம வந்து ஜனத்தொகையை குறைச்சிருக்கிறோம், நம்மளுடைய மற்ற சோஷியல் இண்டெக்ஸஸ் எல்லாம் பெட்டராக இருக்குது. இருந்தும் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் இந்திய அரசியலில் குறைஞ்சி கொண்டே போகும். அதனால் இதை ஏற்றுக்க மாட்டோம். நிச்சயமாக இது தோற்கடிக்கப்படும் இந்த மசோதா. ஏன்னா இந்த மசோதாவை வந்து நிறைவேற்றணும்னா 2/3 மெஜாரிட்டி வேணும். ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங், அதாவது பாராளுமன்றத்தில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்களோ அதில் 3/2 பகுதி வேணும். அது பிஜேபிக்கு இப்போ கிடையாது. அது தெரிஞ்சே தான் வைக்கிறாங்க. ரெண்டாவது, அசெம்பிளி எலெக்ஷன் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கும் பொழுது தேர்தலுக்கு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு பாராளுமன்ற கூட்டத்தை எதுக்கு வைக்கணும்? ஒரு வாரம் தள்ளி வச்சுருந்தா என்ன? ஏன்னா இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, இவங்க வராட்டி எங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங்கில் 2/3 மெஜாரிட்டி வந்துடும் ஒரு நப்பா செயல் இது வச்சுருக்காங்க. ஆனால் நான் எல்லாரும் போக போகிறோம், எதிர்த்து ஓட்டு போட போகிறோம். நிச்சயமாக இந்த மசோதா தோற்கடிக்கப்படும். ஓகே சார், இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறது திமுக இந்த ஆண்டு ஆட்சியில் போதை இருக்குது, ஊழல் கலாச்சாரம் இருக்குது, கரப்ஷன், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதில் எதையும் ஃபோக்கஸ் பண்ணி பிரச்சாரம் இருந்த மாதிரி தெரியுதா சார்? எந்த அரசாங்கத்தை இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகளை எல்லா அரசாங்கத்து மீதும் வைக்கலாம். இது வந்து ஒன்றும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான குற்றச்சாட்டு கிடையாது. எல்லா அரசாங்கத்து மேலேயும் இந்த குற்றச்சாட்டு வைக்கலாம். எல்லா அரசாங்கங்கள் மீது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள், நிறைவேற்றாத எதிர்பார்ப்புகள் இருக்குது, வாடிக்கையாக வைக்கிறது தான். ஆனால் இந்த அரசாங்கம் நிறைய காரியங்களை நல்லா செஞ்சுருக்கிறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை, நான் வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம்னு சொல்கிறேன், அதை கொடுத்துருக்காங்க. ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, இந்தியாவிலேயே ஹையஸ்ட் எக்கனாமிக் குரோத் ரேட் தமிழ்நாடு தான். 11%. நிறைய முதலீடு வந்திருக்கு, வேலைவாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. குறைபாடுகள் இருக்க தான் செய்யும். எந்த மாநிலத்தில் குறைபாடுகள் இல்லை? இன்னும் நிர்வாகத்தில் நிறையா நல்லா நடத்தலாமான்னு கேட்டால் நிச்சயமாக நல்லா நடத்தலாம். ஆனால் இதை விட அதிமுக சிறப்பாக நடத்துதுன்றால் எந்த வித எவிடன்ஸும் கிடையாது. இல்லை புதிதாக வந்திருப்பவங்களுக்கு அதை நடத்துறதுக்கு யுக்தி இருக்கான்றதும் ஒன்றும் எவிடன்ஸ் கிடையாது. இருக்கிற ஆப்ஷனில் இந்த அணி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அணி. எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் பார்க்க வேண்டியது முதலமைச்சர் அவர்களுடைய கான்டக்ட், அவருடைய ஸ்டேச்சர், எப்படி அவருடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இவால்வ் ஆகி வந்திருக்கு. முதல்ல வந்து இளைஞர் அணியில் இருந்து, அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி, அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் ஒரு தடவை வெற்றி பெறாமல் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி, திருப்பி மேயர் ஆகி, அப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகி, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் வந்து துணை முதலமைச்சர் ஆகி, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் ஆகி, அதுக்கப்புறம் முதலமைச்சராக இருக்கார். ஒரு லாங் பொலிட்டிக்கல் ஜர்னி வித் லாங் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ரெண்டாவது, அவருடைய கான்டாக்டை பாருங்கள். 10 வருஷத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் யாரையாவது வந்து கொச்சை வார்த்தையிலையோ இல்லைனா ஒரு அநாகரிக முறையிலையோ விமர்சித்திருக்காருன்னு சொல்லவே முடியாது. அதனால் அவர் ஒரு எல்டர் ஸ்டேட்ஸ்மேன் ஸ்டேட்டஸ் அவருக்கு வந்துருச்சு. அதை மறுக்கவே முடியாது. நீங்கள் அரசாங்கத்தை என்ன குறை சொன்னாலும் அவருடைய கான்டாக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்டர் ஸ்டேட்ஸ்மேன். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய வந்து ஒரு கன்சென்சஸ் பில்டராக தான் பார்க்கணும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற சாய்ஸில் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு மெனு கார்டு மாதிரி இருக்கிற சாய்ஸில் 4 சாய்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஒருத்தர் வந்து முதலமைச்சர், ஒருத்தர் வந்து முன்னாள் முதலமைச்சர், இன்னொருத்தர் 2 பேர் தங்களையே பிரகடனம் பண்ணியிருக்காங்க முதலமைச்சர். இந்த 4 சாய்ஸில் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் சாய்ஸ் திரு ஸ்டாலின் தான். டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்க்கார் தானே சார்? டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிறது எந்த வகையில் வந்து சரி, நீங்கள் யூபிஐ டெல்லியில் இருந்தீங்க, இந்தியாவில் இருந்தீங்க போது இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் இருந்துச்சு, நிறைய ஸ்கீம்ஸ் இங்கே கொண்டு வர முடிஞ்சுது. அதே மாதிரி இப்போது பிஜேபி ஆள்றாங்க இந்தியாவில். ஸோ இங்கே அவங்க அலைன்ஸ் வரும், அது வந்து பார்ட்டிசான் கவர்மெண்ட் தானே சொல்லுவோம். அது எப்படி டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்லுவோம்? எங்களுக்கு வேண்டிய கவர்மெண்ட் இருந்தால் அதிக நிதி கொடுப்போம், எங்களுக்கு வேண்டாத கவர்மெண்ட் தான் நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது நியாயமா? இப்போ அவங்க என்ன டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறாங்களே. இப்போ என்ன உத்தரப்பிரதேசத்தில் என்ன வளர்ச்சியை கண்டிருக்காங்க? என்ன எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன, இல்லை எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் என்ன, ஹெல்த் டெவலப்மெண்ட் என்ன டபுள் இன்ஜின் சர்க்கார் இது? உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணுங்கள், ஏன் குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். எல்லா சோஷியல் இண்டெக்ஸ்லையும் தமிழ்நாடு வந்து குஜராத்தோட எவ்வளவோ முன்னேறி இருக்குது. குஜராத் ஒரு மிடிலிங் ஸ்டேட். டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே 25 ஆண்டுகளாக அவங்க இருக்காங்க, இவங்க 14 ஆண்டுகளாக இருக்காங்க. டபுள் இன்ஜின் தானே 15 வருஷமாக 14-12 வருஷமாக நடக்குது. என்ன டபுள் இன்ஜின் சர்க்கார்? இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ப்ராபகண்டா. பிஜேபி எப்பவுமே இந்த மாதிரி ஒரு புது ஸ்லோகனை உருவாக்குறதுல கெட்டிக்காரங்க. தொடர்ந்து எப்போவுமே ஆட்சிக்கு வரும்போது, இப்போ சமீபத்தில் டிஎம்கே டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும்போது நிறைய ஸ்கீம்ஸ், நிதிங்கிறது ஒரு பார்ஷியல் சார், ஸ்கீம்ஸ் நிறைய வர்றது கொஞ்சம் தடுக்கப்படுது அப்படிங்கிறது. தடுக்கப்படுதுன்னா அது பிஜேபி தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் கொடுக்காம, ஏன் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்காம இருக்கிறாங்க, ஏன் வந்து மெத்தனம் கட்டுறாங்கன்னு அவங்க தானே விளக்கணும். எந்த கவர்மெண்ட் வந்து நிதி வேண்டான்னு சொல்லுது? இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் நாங்கள் இந்தியை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்கிறது வேணால் ஒரு பாலிசி டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். மற்ற ஸ்கீமுக்கு என்ன குறை? கொடுக்க வேண்டியதானே நிதியை, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? மற்ற ஸ்கீம்ஸை கொண்டு வர வேண்டியதானே? அது ஒத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது, நானும் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவை கிடையாது, 2 லாங்குவேஜ் ஃபார்முலா போதும். அவங்க வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ஒத்துக்கிட்டா தான் இந்த நிதி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதை தவிர மற்ற ஸ்கீமெல்லாம் கொடுக்க வேண்டியதானே? என்ன பிளாக்கேஜ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறதுக்கு? இதுலையாவது ஒரு பாலிசி பிளாக்கேஜ் இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குதுன்னு சொல்லலாம். மற்ற விஷயத்தில் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிதி? அது பிஜேபி தானே வளர்க்கணும். அதுக்கு
ஒருவேளை அவங்களுக்கு உகந்த அரசு இங்க வரும்போது மத்திய அரசு அது எப்படி, அது நியாயமா? எனக்கு வேண்டிய அரசாங்கம் இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு தான் இருக்குது. அதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிஜேபி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிஎம்கேன்னு கிடையாது கான்ஸ்டியூஷனில். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் டு டீல் வித் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இவங்க என்ன சொல்கிறது? அது எவ்வளோ பார்ட்டிசானது, எவ்வளோ இது ஒரு குறுகிய மனப்பான்மை இது. எனக்கு வேண்டிய கட்சி வந்தால் நான் பணம் கொடுப்பேன், எனக்கு வேண்டாத கட்சி வந்தால் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயமான அரசியலா இல்லை நியாயமான இல்லை கான்ஸ்டியூஷன் படி நடக்கிறதா? கிடையாதுல்ல. அப்போ ஒத்துக்கிறீங்களா பிஜேபி வந்து பார்ட்டிசானாக நடக்குன்றது ஒத்துக்கிறீங்களா? அப்போ சார், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் நிறைய வந்தால் தான் டிஎம்கே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியும். டிஎம்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை வச்சு தான் இது பண்ணுறது. நமக்கு தான் டேக்ஸை கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம், ஃபைனான்ஸ் கமிஷன் பண்ணி திருப்பி டிவால்வ் ஆகுது. இது ஒன்றும் ஒரு சேரிட்டி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பணம் வர்றது வந்து சேரிட்டி கிடையாது, அது ரைட்டு. அது மேலே தலையில் பல பேர் அது நம்ம உரிமை. இது வந்து அவங்க கொடுக்குற வந்து ஒரு வந்து ஏதோ நம்ம மேலே கருணை காட்டி கொடுக்குற பணம் கிடையாது. இது நம்மளோட உரிமை. இது நம்ம உரிமை. நம்ம கொடுக்குற டேக்ஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, அதை தான் டிவால்வ் ஆகி ஸ்டேட்டுக்கு வருது திருப்பி. இந்த முறை காரைக்குடியில் ஃபைட் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து ஆன் பேப்பர் ஒரு 4 முனை போட்டி, அதில் ஒன்று நான் ஒன்றும் மறுக்கவே இல்லை. காங்கிரஸில் எங்கள் வேட்பாளர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற திரு மாங்குடி அவர்கள் நல்ல மனுஷன். அது ஒரு சங்கராபுரம் பஞ்சாயத்துலேருந்து படிப்படியாக முன்னேறி வந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக 2வது முறை போட்டிடுறாரு. அதுக்கப்புறம் குக்கர் சின்னம் போன தடவை தனியாக நின்னாங்க. இந்த தடவை வந்து அவங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட ஒரு கூட்டணி வச்சுட்டாங்க. அதனால் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நடிகரோட கட்சி, புது கட்சி, அதுக்கு ஒரு நல்ல இங்கே ஒரு வேட்பாளர் வந்து நல்ல விளம்பரம் பண்ணக்கூடிய வேட்பாளர். அதனால் அதுவும் ஒத்துக்கிறேன். அவர் வந்து ஒரு நல்ல ரீல்ஸ் நல்லா போட்டு நகரப்புறத்தில் அட்லீஸ்ட் விளம்பரம் பண்ணுற வேட்பாளர். 4வது நாம் தமிழர் கட்சியோடைய நிறுவனரே வந்து நிற்கிறார். அதனால் அது பேப்பரில் 4 முனை போட்டி. ஆனால் அதில் 4 முனைன்னு பார்க்கும்போது 4மே காம்படிட்டிவாக இருக்காது எல்லா இடத்துலையும். எங்கள் அணி பெரிய அணி, எங்களுக்கு வந்து அரசியல் ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. நான் அதே வகையில் ஏடிஎம்கே பிஜேபி அமமுகவையும் நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். அப்புறம் நடிகரோட கட்சிக்கு ஒரு சர்டன் பஸ்ஸு சர்டன் எனர்ஜி இருக்குது, குறிப்பாக இளைஞர் மத்தியில் இருக்குது, அதையும் நான் மறுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நப்பா சேலைங்க வந்து நிற்கிறார், 3வது தொகுதியாக வந்து நிற்கிறார். முதல்ல வந்து கடலூரில் 2016 நின்னார், அப்புறம் வந்து திருவொற்றியூரில் 2021 நின்னார், இப்போ காரைக்குடியில் 2026, 2039 எங்கே போய் 31 எங்கே போய் நிற்பார்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு எலக்டோரல் டூரிஸ்டாக தான் பார்க்குறேன். அதனால் அவர் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு காம்பரேட்டிவ் கேண்டிடேட்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த 3 கேண்டிடேட் இருக்காங்க, அதில் வந்து காம்பரேட்டிவாக இருக்கும் எலெக்ஷன். ஆனால் எங்களுடைய அணி, அப்புறம் எங்களுடைய எம்எல்ஏவோட பேர், அப்புறம் வந்து இல்லை நாங்கள் வந்து இங்கே வெற்றி பெறுவோம் முழுமையாக நம்புகிறோம். போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது சார். இந்த எலெக்ஷனில் எல்லாம் எப்படின்னா, இது வந்து ஒரு எல்லா எலெக்ஷனும் டிஃப்ரெண்ட், இந்த எலெக்ஷன் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். அதனால் இது வந்து எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்த்து தான் சொல்லணும். இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு மல்டி கார்னர் ஃபைட்டில் இருந்தாலும் இந்த பெரிய கூட்டணி, எப்போவுமே பெரிய கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் உண்டு தமிழ்நாட்டில். அதே வேலையில் சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு நல்ல பிராண்ட் இமேஜ் இருக்குது. அதனால் ஒரு ஒர்க்கிங் மெஜாரிட்டி வந்துடும் தான் முழுமையாக நம்புகிறேன் நான். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மூவ் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைப்பை கொடுக்கும் அப்படி? ஏன்னா பக்கத்தில் உள்ள ஸ்டேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான போலிங் இருந்துச்சு, 95% போலிங் இருந்துச்சு. அது தப்பு. இந்த ஹையர் போலிங்ன்றது எஸ்ஐஆருக்கு அப்புறம் டினாமினேட்டர் குறைஞ்சிருச்சு. முன்னாடி 12 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்திருப்பாங்க, 8 பேர் வாக்களிச்சிருப்பாங்க. 8 out of 12 வந்து 2/3 தான், 66%. ஆனால் 2 பேர் இறந்து போயிருப்பாங்க, அந்த பேரை எடுத்திருப்பாங்க. பேரை எடுத்த அப்புறம் அதே 8 பேர் தான் திருப்பி போய் வாக்களிப்பாங்க. ஆனால் இப்போ வாக்காளர் பட்டியலில் 10 பேர் தான் இருக்காங்க. 8 out of 10ன்றது 80%. அப்சல்யூட் நம்பர் தான் பார்க்கணும். இந்த பர்சன்டேஜ் பார்த்து நீங்கள் அதிகமாக ஓட்டு போடுறாங்கன்னு சொல்கிறதே தப்பு கணக்கு. ஏன்னா டினாமினேட்டர் குறைஞ்சிருச்சு. எல்லா ஊர்லேயும் இந்த இறந்து போனவங்க, ஊரை விட்டு போனவங்க, அந்த அட்ரஸில் இல்லாதவங்க பேரெல்லாம் எடுத்துட்டாங்க. சில இடத்துல நல்லா நடந்திருக்கு எஸ்ஐஆர், சில இடத்துல குளறுபடி நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த எஸ்ஐஆர் குறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு பேஸ் குறைஞ்சி போச்சு. பேஸ் குறைஞ்சி போகும்போது அதே நம்பர் ஓட்டு போட்டாலும் பர்சன்டேஜ் கூட தான் செய்யும். அதனால் கூட செய்கிறதுனால அதிகமான பேர் ஓட்டு போட்டாங்கன்ற அர்த்தமே கிடையாது. அது தப்பான புரிதல். இது பேசிக் மேத்ஸ், ஆனால் தப்பான புரிதல். நன்றி சார், தேங்க்யூ வெரி மச்.